सरसवचसां वीची नीचीभवन् मधुमाधुरी भरितभुवना कीर्तिः मूर्तिर्मनोभवजित्वरी जननि मनसो योग्यं भोग्यं नृणां तव जायते कथमिव विना काञ्ची பூஷே கடாக்ஷ தரங்கிதம். இந்த 21st ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னாக்க, காஞ்சி நகரத்தையே அலங்காரமாக வச்சுருக்கக்கூடியவள் நீ, உன்னோட கட்டாட்ச வீக்ஷணம் இல்லாமல் மனுஷாளுக்கு நல்ல ரசத்தோடு இருக்கக்கூடிய வாக்கும் உலகத்தில் பரவின கீர்த்தியும் மன்மதனுக்கு ஒப்பான சரீரமும் மனசுக்கு இஷ்டமான போக அனுபவங்களும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறார். அதாவது அம்பாலோட அந்த கடைக்கண் பார்வை நம்ம மேலே பட்டுதுன்னா நம்ம எல்லாமே நம்மளை சேரும் அப்படின்னு சொல்றார். அதே மாதிரி ஸ்ரீவித்யா தேவதையாக உட்கார்ந்திருக்கக்கூடிய கோலத்தில் காஞ்சிபுரத்தில் இருக்கிற காமாட்சி தான் எல்லாமே, எல்லாருக்கும் முதல் கடவுள் காமாட்சி தான் அப்படின்னு சொல்றார். சரசவச்சசாம் வீச்சி நீச்சி பவன் மதுமாதுரி பரித புவனா கீர்த்திஹி மூர்த்திர் மனோபவஜித்வரி ஜனனி மனசோ யோக்யம் போக்யம் ருணாம் தவ ஜாயதே கதமிவ வினா காஞ்சி பூஷே கடாக்ஷ தரங்கிதம். பிரமரித சரித்கூலஹ நீலோத்பல பிரபயாபயா நதஜன தமஹ் கண்டி துண்டீர சீம்னி விஜృంభతే அச்சல தபசாமேகஹ பாகஃப் பிரசூன ஷராசன பிரதிபட மனோஹாரி நாரீ குலைக ஷிகாமணிஹி. மலையரசனோட ஒரே தவப்பையனும் காமதேவனோட எதிரியோட மனம் கவர்ந்தவளும் பெண்களோட சமூகத்துக்கே குலத்திலகமாக இருக்கக்கூடியவளும் கம்பா நதிக்கரையை தன்னோட திருமேனியோட அந்த கருநீல ஒளியினால ஒரு நிழல் பொருந்தின பூஞ்சோலையாக ஆக்கின்றிருக்கக்கூடியவளும் தேவியோட மேனியிலிருந்து வீசக்கூடிய அந்த நீலோத்பலம் மாதிரி இருக்கக்கூடிய ஒளியால ஆற்றங்கரையை வண்டுகளால் மொய்க்கப்பட்டதாக்கிண்டு தன்னோட பாதங்களை யார் பிடிச்சிக்கிறாளோ அவளோட மன இருட்டை போக்கக்கூடிய அதிசயத்தையும் இவ இங்க நிகழ்த்தின்னு இருக்கா அப்படின்னு சொல்றான். பிரமரித சரித்கூலஹ நீலோத்பல பிரபயாபயா நதஜன தமஹ் கண்டி துண்டீரசீம்னி விஜృంభతే அச்சல தபசாமேகஹ பாகஃப் பிரசூன ஷராசன பிரதிபட மனோஹாரி நாரீ குலைக ஷிகாமணிஹி. மதுர வச்சசோ மந்தஸ்மேரா மதங்க ஜகாமினஹ தருணிம ஜுஷஸ்தாபிஞ்சாபாஹ தமஃ பரிபந்தினஹ குச்சபரணதா குர்யுஹு பத்ரம் குரங்க விலோச்சனாஹ கலித கருணாஹ் காஞ்சி பாஜஹ் கபாலி மகோத்சவாஹ. இந்த ஸ்லோகத்தில் இனிமையான வாக்குகளோடு இருக்கக்கூடியவளும் யானை மாதிரி நல்ல கம்பீரமான நடையோடு இருக்கக்கூடியவளும் எப்பவுமே மாறாத புன்சிரிப்போடு இருக்கக்கூடியவளும் எப்பவுமே வயசால பாதிக்கப்படாமல் நித்திய யவ்வனா எப்பவுமே இளமையாக இருக்கக்கூடியவளாகவும் நல்ல பசுமையான மேனியோடவும் ஸ்தனங்களோட பாரத்தினால இடுப்பு சின்னதாக வளைஞ்சு காணப்படக்கூடியவளும் மான் மாதிரி பார்வையோடு இருக்கக்கூடியவளும் நிறைய கருணையோடு இருக்கக்கூடியவரும் அதே மாதிரி பரமசிவனோட பேரானந்த வடிவாக இருக்கக்கூடிய என்னோட அன்னை தான் காமாட்சி அப்படின்னு மூக்கர் இந்த இடத்துல சொல்றார். மதுரவச்சசோ மந்தஸ்மேரா மதங்க ஜகாமினஹ தருணிமஜுஷஸ்தாபிஞ்சாபாஹ தமஃ பரிபந்தினஹ குச்சபரணதா குர்யுஹு பத்ரம் குரங்க விலோச்சனாஹ கலித கருணாஹ் காஞ்சி பாஜஹ் கபாலி மகோத்சவாஹ. கமல சுஷமா கக்ஷ்யாரோஹே விசக்ஷண வீக்ஷணாஹ குமுத சுக்ருத கிரீடா சூடால குந்தல பந்துராஹ ருச்சிர ருச்சிபிஸ்தாபிஞ்சஸ்ரீ பிரபஞ்சன சுஞ்சவஹ புர விஜயினः கம்பாதீரே ஸ்புரந்தி மனோரதாஹ.
தாமரை மாதிரி முகத்தோடு இருக்கக்கூடியவளும், சந்திரனை பார்த்து அள்ளி மலர்றா போல மலர்ந்த கண்களோடு இருக்கக்கூடியவளும், அதே மாதிரி தன்னோட அந்த பச்சை நிற திருமேனிலேருந்து வரக்கூடிய காந்தினால அழகான தமால மலர் போல 4 பக்கமும் ஒளி வீசக்கூடியவளும், திரிபுர சம்ஹாரம் பண்ண அந்த பரமேஸ்வரனுக்கு ரொம்ப பிடிச்ச அந்த தேவி காமாட்சியை நம்மளும் துதிக்கலாம் அப்படின்னு சொல்லி 24வது ஸ்லோகத்தில் சொல்கிறார். மொத்தத்தில் அம்பாலோட திருமுகத்தை தாமரைக்கும், கண்களை அள்ளிமலருக்கும், திருமேனியை பச்சை வண்ண தமால புஷ்பத்துக்கும் அவ்வளோ அழகாக உருவகப்படுத்தி இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்கார். கமல சுஷமா கக்ஷாரோஹே விசக்ஷண வீக்ஷணாஹ குமுத சுக்ருத க்ரீடா சூடால குந்தல பந்துராஹ ருச்சிர ருச்சிபிஸ்தாபிஞ்ச ஸ்ரீ பிரபஞ்சன சுஞ்சவஹ புரவிஜயினः கம்பாதீரே ஸ்புரந்தி மனோரதாஹ. கலிதரதயः காஞ்சி லீலாவிதௌ கவிமண்டலி வச்சனலஹரி வாசந்தீனாம் வசந்த விபூதயः குஷல விதயே பூயாசூர்மே குரங்க விலோச்சனாஹ குசும விஷிகாராதேஹே அக்ஷ்ணாம் குதூஹல விப்ரமாஹ. கவிகளுக்கெல்லாம் நல்ல பாடும் திறத்தை கொடுக்கக்கூடியவளும், வசந்த காலத்தில் மல்லிகை மலர்களுக்கெல்லாம் செழுமை தரக்கூடியவளும், மனதை கவரக்கூடிய மான் போல விழிகளோடு இருக்கக்கூடியவளும், அப்படிப்பட்ட தேவி கிட்ட மயங்கக்கூடிய பரமசிவன் ஏற்கனவே அவர் மன்மதனை எரிச்சவர். ஆனாலும் இப்போ புஷ்பபாணனாக அந்த மன்மதன், அவனோட தோழன் வசந்தன், அப்புறம் அவனோட நேரம் வசந்த காலம், இப்படியாக பரமேஸ்வரரோட கண்களுக்கும் மனசுக்கும் பெரிய மகிழ்ச்சி மயக்கத்தையும் கொடுக்கக்கூடிய பொருளாக காமாட்சி தேவி காஞ்சியில வைபவம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்றா. கலிதரதய காஞ்சி லீலா விதௌ கவிமண்டலி வச்சனலஹரி வாசந்தீனாம் வசந்த விபூதயः குஷல விதயே பூயாசூர்மே குரங்க விலோச்சனாஹ குசும விஷிகாராதேஹே அக்ஷ்ணாம் குதூஹல விப்ரமாஹ. கபலித தமஸ்காண்டாஹ துண்டீர மண்டல மண்டனாஹ சரசிஜவனி சந்தானானாம் அருந்துத சேகராஹ நயன சரணே நேதீயாம்சக கதானு பவந்தி மே தருண ஜலத ஷியாமாக ஷம்போஸ்தப பல விப்ரமாக. இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறா அப்படின்னாக்க, அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இருட்டை நீக்கக்கூடியவளாகவும், துண்டீரம்னு சொல்லக்கூடிய காஞ்சி பிரதேசத்துக்கு அலங்காரமாக இருக்கக்கூடியதும், தாமரை வனத்துக்கு கிளேசத்தை கொடுக்கக்கூடிய சந்திரனை சிரோபூஷணமாக வச்சுருக்கக்கூடியதும், கருத்த மேக காந்தியோடு இருக்கக்கூடிய அந்த பரமசிவனோட தவப்பயன்கள், அப்படி இருக்கக்கூடிய அந்த காமாட்சி எப்போ என்னோட கண்களுக்கு இலக்காகுவா, அந்த காமாட்சி தேவியோட தரிசனம் எப்போ எனக்கு கிடைக்கும் அப்படின்னு இந்த ஸ்லோகத்தில் கேட்குறார். கபலித தமஸ்காண்டாஹ துண்டீரமண்டலமண்டனாஹ சரசிஜவனி சந்தானானாம் அருந்துதசேகராஹ நயன சரணேர்நேதீயாம்சக கதானுபவந்தி மே தருண ஜலதஷ்யாமாஹ ஷம்போஸ்தபः பலவிப்ரமாஹ. அச்சரமமிஷும் தீனம் மீனத்வஜஸ்ய முகஸ்ரீயா சரசிஜபுவோயானம் ம்லானம் கதேன ச மஞ்சுனா த்ரிதச சதசாமன்னம் கிண்ணம் கிராச்ச விதன்வதி திலகயதி சா கம்பாதீரம் திரிலோச்சன சுந்தரி. இதில் பரமசிவனோட கண்களுக்கு விருந்தாகக்கூடிய தேவி ரொம்ப அழகாக இருக்கக்கூடியவளாம். அப்புறம் அந்த 5 பானம் வச்சுருக்கக்கூடியதில் முதல் பானமாக இருக்கக்கூடிய தாமரையை தன்னோட அழகை காட்டி துன்புறுத்தக்கூடியவளும், தாமரையில் பிறந்த பிரம்மனோட வாகனமாக இருக்கக்கூடிய ஹம்சத்தை தன்னோட நடையால வென்றவளும், அதே மாதிரி தன்னோட பேச்சால தேவர்கள் சாப்பிடக்கூடிய அமுதத்துக்கும் ஏக்கம் கொடுக்க செய்யக்கூடியவளும், உலகையுமே தன்னோட அழகால
வெற்றி கொண்டவளுமா இருக்கக்கூடிய தேவி கம்பா நதி தீரத்தில் ஒரு திலகம் போல இருக்கா அப்படின்னு சொல்கிறார். ஸோ அந்த தேவர்கள்லாம் அந்த அமுதத்தை சாப்பிட்டதுனால அவளுக்கு நரை, திரை, மூப்பு, மரணம் இதெல்லாம் கிடையாது. அவள் எப்படி இருக்கா? எப்பவுமே யவ்வனர்களாகவே இருந்துகிட்டே இருக்காளாம். ஏதாவது ஒரு நல்ல உணவு கிடைத்தாக்க அமுதம் மாதிரி இருந்ததுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ அந்த அமுதம் அப்படிங்கிறது அவ்வளோ நல்ல இனிப்பா, அதை சாப்பிட்டாக்க அவளுக்கு எந்த விதமான வியாதி வராமல் இருக்கக்கூடிய அந்த அமுதம் மாதிரி இங்கே நம்ம காமாட்சி அம்மன் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். அச்சரமமிஷும் தீனம் மீனத்வஜஸ்ய முகஸ்ரீயா சரசிஜபுவோ யானம் ம்லானம் கதேன ச மஞ்சுனா த்ரிதಶ சதசாமன்னம் கிண்ணம் கிராச்ச விதன்வதி திலகயதி சா கம்பாதீரம் த்ரிலோச்சன சுந்தரி ஜனனி புவனே சக்ரம் ஏகம் கியந்தமனேஹசம் குபுருஷ கரப்ரஷ்சைஹி துஷ்சைர்தனைர் உதரம்பரிஹி தருண கருணே தந்திராசூன்யே தரங்கயலோச்சனே நமதி மயிதே கிஞ்சித் காஞ்சிபுரி மணிதீபிகே. இந்த ஸ்லோகத்தில் இவர் தன்னோட வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறார். என்னன்னா, காஞ்சிபுரத்தில் ஒரு ரத்னம் போல காமாட்சியானவள் இருந்துட்டு இருக்கா. ஆனால் இன்னும் எவ்வளோ காலத்துக்கு இந்த அற்ப ஜனங்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கா? பைசாவா சம்பாதிச்சுண்டு, கெட்ட வழியிலெல்லாம் சம்பாதிச்சுண்டு தன்னோட வயிற்றை வளர்த்துட்டு இருக்காளே. ஆனால் அதுக்கு பதிலாக எப்பவுமே புதுசாக பிரவாகமாக வரக்கூடிய அந்த கருணை பொங்கின அந்த துருதுருன்னு இருக்கக்கூடிய காமாட்சியோட கண்களை நம்மெல்லாம் போய் எப்போ சேவிக்க போகிறோம் அப்படின்னு அவருக்கும் பிரார்த்திச்சுண்டு நமக்காகவும் பிரார்த்திச்சுக்கிறார். அந்த கடைக்கண் பார்வை இருந்துட்டாலே நம்மளுக்கு எல்லா தொலைஞ்ச பொருளும் கிடைக்கும்னு முன்னாடி ஒரு ஸ்லோகத்திலே சொன்னார் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த அம்பாலோட கடைக்கண் பார்வை நமக்கு எப்போ கிடைக்கும், நம்ம எப்போ அதை தேடி போக போகிறோம் அப்படின்னு கேட்குறார். ஜனனி புவனே சக்ரம் ஏகம் கியந்தமனேஹசம் குபுருஷகரப்ரஷ்சைஹ துஷ்சைர்தனைருதரம்பரிஹ தருண கருணே தந்திராசூன்யே தரங்கயலோச்சனே நமதி மயிதே கிஞ்சித் காஞ்சிபுரி மணிதீபிகே. முனிஜன மனஃப் பேட்டி ரத்னம் ஸ்புரத் கருணாநடி விஹரண கலாகேகம் காஞ்சிபுரி மணிபூஷணம் ஜகதி மகதோ மோக வியாதேர் நிருணாம் பரமௌஷதம் புரஹர திருஷாம் சாபல்யம் மே புரஃப் பரிஜ்ரும்பதாம். அதாவது ஞானியர்களோட மனசுன்னு சொல்லக்கூடிய பெட்டிக்குள்ள வச்ச ரத்தினமாகவும் ஒரு நாட்டிய பெண்ணாக ஒரு அரங்கத்தில் நடனமாடக்கூடிய நடன மேடையாகவும் மனுஷர்களோட அஜ்ஞானம்னு சொல்லக்கூடிய நோய்க்கு சிறந்த மருந்தாகவும் பரமசிவனோட புண்ணியமாகவும் காஞ்சியில ஒளி வீசக்கூடிய அந்த ரத்னமயமான பூஷணங்களாகவும் இருக்கக்கூடிய தேவியோட தரிசனம் நம்மளுக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்றார். முனிஜன மனஃப் பேட்டி ரத்னம் ஸ்புரத் கருணாநடி விஹரண கலாகேகம் காஞ்சிபுரி மணிபூஷணம் ஜகதி மகதோ மோக வியாதேர் நிருணாம் பரமௌஷதம் புரஹர திருஷாம் சாபல்யம் மே புரஃப் பரிஜ்ரும்பதாம். முனிஜன மனோதாம்னே தாம்னே வச்சோமய ஜாஹ்னவி ஹிமகிரி தட பிராக்பாராய அக்ஷராய பராத்மனே விஹரண ஜுஷே காஞ்சி தேசே மகேஸ்வர லோச்சன த்ரிதய சரச கிரீடா சௌதாங்கனாய நமோ நமஹ. முனிவர்களோட மனசையே தன்னோட தங்குமிடமாக வச்சுண்டு எப்பவுமே அவளோட மனசில் இருக்கக்கூடியவளும் கங்கோத்ரியிலிருந்து பிரவாகமாக வரக்கூடிய கங்கை பிரவாகத்தை போல தங்கு தடையில்லாமல் வாக்கு பிரவாகத்தை பக்தர்களுக்கு கொடுக்கக்கூடியவளும் காஞ்சி நகரத்தில் பல லீலைகள் புரிஞ்சுண்டு காமேஸ்வரனோட இன்புற்று இருக்கக்கூடியவளுமான அந்த ஒரு காமாட்சி தேவியை திருப்பி திருப்பி நமஸ்கரிக்கிறேன். பிரம்மமும் ஆத்மாவும் இணைந்த வடிவம்தான் தேவி. அந்த ஒரு மிதுனத்தை நான் திருப்பி திருப்பி நமஸ்காரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறார்.
मुनिजनमनोधाम्ने धाम्ने वचोमय जाह्नवी हिमगिरितटप्राग्भाराय अक्षराय परात्मने विहरनजुषे काञ्चीदेशे महेश्वरलोचन त्रितयसरसक्रीडा सौदाङ्गनाय नमो नमः। सरसवचसां वीची नीची भवन्मधुमाधुरी भरितभुवना कीर्तिः मूर्तिर्मनोभवजित्वरी जननि मनसो योग्यं भोग्यं नृणां तव जायते कथमिव विना काञ्ची भूषे कटाक्षतरङ्गितम् भ्रमरितसरित्कूलः नीलोत्पलप्रभयाभया नतजनतमः कण्डी तुण्डीरसीं निविजृम्भते अचलतपसामेकः पाकः प्रसूनशरासन प्रतिभटमनोहारी नारीकुलैकशिखामणिः मधुरवचसो मन्दस्मेरा मतङ्गजगामिनः तरुणिमजुषः तापिञ्चाबाः तमः परिपन्थिनः कुचभरणता कुर्युः भद्रं कुरङ्गविलोचनाः कलितकरुणाः काञ्ची भाजः कपालिमहोत्सवाः कमलसुषमा कक्ष्यारोहे विचक्षणवीक्षणाः कुमुदसुकृतक्रीडा चूडालकुन्तलबन्धुराः रुचिररुचिभिस्तापिञ्च श्री प्रपञ्चनचुञ्चवः पुरविजयिनः कम्पातीरे स्फुरन्ति मनोरथाः कलितरतयः काञ्ची लीलाविधौ कविमण्डली वचनलहरी वासन्तीनां वसन्तविभूतयः कुशलविधये भूयासूर्मे कुरङ्गविलोचनाः कुसुमविशिकारातेः अक्ष्णां कुतूहलविभ्रमाः कबलिततमस्काण्डाः तुण्डीरमण्डलमण्डनाः सरसिजवनी सन्तानानाम् अरुन्तुतशेखराः नयनसरणेर्नेदीयां सह कदानुभवन्ति मे तरुणजलदश्यामाः शम्भोस्तपः फलविभ्रमाः अचरममिषुं दीनं मीनध्वजस्य मुखश्रिया सरसिजभुवो यानं म्लानं गतेन च मञ्जुना त्रिदशशतसामन्नं किन्नं गिरा च वितन्वती तिलकयति सा कम्पातीरं त्रिलोचनसुन्दरी जननि भुवने चक्रम्येऽहं कियन्तमनेहसं कुपुरुषकरभ्रश्चैः दुश्चैर्दनैरुदरं बरिः तरुणकरुणे तन्द्राशून्ये तरङ्गयलोचने नमति मयि ते किञ्चित् काञ्चीपुरी मणिदीपिके मुनिजनमनः पेटीरत्नं स्फुरत्करुणानटी विहरणकलागेहं काञ्चीपुरी मणिभूषणं जगति महतो मोहव्याधेर्नृणां परमौषधं पुरहरदृशां साफल्यं मे पुरः परिजृम्भताम् मुनिजनमनोधाम्ने धाम्ने वचोमय जाह्नवी हिमगिरितटप्राग्भाराय अक्षराय परात्मने विहरनजुषे काञ्चीदेशे महेश्वरलोचन त्रितयसरसक्रीडा सौदाङ्गनाय नमो नमः।